Hi friends, welcome to KD Service channel. லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன்ல 1 HP borewell சப் மோட்டரு, அந்த மோட்டரோட இன்ஸ்டாலேஷன் தான் இன்னைக்கு வந்து காட்ட போகிறேன். அந்த மோட்டர் வந்து எப்படி இறக்குறது, ப்ராப்பராக என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த பம்ப் எடுத்து மோட்டரில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு 4 நட்டு இருக்கும், 13 சைஸ் நட்டு தான். அதை ஃபுல்லாக வந்து டைட் வச்சிடலாம். டைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஒயரோட இது வலை, எஸ்எஸ் வலை இருக்கும், அந்த எஸ்எஸ் வலை, அந்த பட்டை ஒயருக்கு அந்த பட்டை டெக்ஸ்மோல தான் மேக்ஸிமம் வைக்கிறாங்க. மற்ற மோட்டரில் அதிகம் வைக்கிறது இல்லை, லோக்கல் மோட்டர்லாம். ஒரு சில மோட்டரில் பிராண்டட் மோட்டரில் வைக்கிறாங்க. அந்த வலையை வந்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டு மேலே 2 ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை போட்டுட்டு முக்கியமாக ஒன்று பண்ணணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். அது வந்து எப்படின்னா ஒயரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான். இப்போ இந்த வலையை மேலே ஜாயின் பண்ணுறீங்கல்ல, இந்த ஒயரோட கிளாம்பு வந்து போட்டுருங்க. போட்ட உடனே அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளாம்பு ஓட்டையில் விட்டு மேலே நீட்டிகிட்டு இருக்கும் ஷார்ப்பாக. அந்த நீட்டிகிட்டு இருக்கிறத வந்து மடக்கி நல்லா தட்டி விட்டுருணும். அது வந்து சப்போஸ் ஒயரை டேமேஜ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மடக்கியே கீழே தட்டி விட்டுறணும். தட்டி விட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு டேப் அடிக்கணும். ஏன்னா இவ்வளோ லென்த் இருக்கிறதுனால பட்டை வந்து லேசாக தூக்கிக்கும். அந்த மாதிரி இப்போ இது வந்து 10 ஸ்டேஜ் தான், லென்த் வந்து பட்டை வந்து தூக்கிக்கும். இதே வந்து ஸ்டேஜ் அதிகமாக 20 ஸ்டேஜ்லாம் வரும்போது 2 இடத்துல அடித்தா கூட நல்லது தான். நடுவில் வந்து தூக்கிட்டு இல்லாமல், நடுவில் வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாதனால அந்த மாதிரி டேப் அடிச்சிட்டோம்னா அழுத்தி பிடிச்சிருக்கும். இப்போ வந்து இதை முடிச்சாச்சு. மேலே வந்து எஸ்எஸ் கலரை மாட்டிக்கலாம். எஸ்எஸ் கலரை மாட்டிட்டு ஓஸ் வந்து ஹீட் பண்ணி ஏற்றணும். ஓஸ் வந்து ஹீட் பண்ணி ஏற்றலாம். இந்த மோட்ரு, போர்வெல் மோட்டரை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்மோ தான் வந்து நல்லாயிருக்கும். எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது ஃபால்ட்னா கூட நீங்கள் வந்து அதை சரி பண்ணணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வைண்டிங் போயிருந்தால் கூட ஈஸியாக வெளியில் கொடுத்தோம்னா ஒரு நாளில் கிடச்சிரும். நல்ல பிரச்சனை இல்லாமல் வைண்டிங் வந்து திரும்ப வந்து செஞ்சாலுமே வந்து அந்த அளவுக்கு ஃபால்ட் ஒன்றும் வராத அளவுக்கு நல்லாயிருக்கும். மற்ற மோட்டர்லாம் வந்து கோர் வந்து லென்த்தாக இருக்கும், கோர் வந்து உள்ளுக்கே இருக்கும். அதை வைண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைட்டாக எங்கேயாவது டேமேஜ் ஆனால் கூட நமக்கு தெரியாது. அதில் வந்து திரும்பவும் கூட ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மோட்டரில் வந்து அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இறக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். இந்த மோட்டர் வேலை பார்க்குறது வந்து ரொம்ப சுலபம். இப்போ ஓஸ் ஏற்றியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா காலரில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நேராக ஓட்டை போட்டு போல்ட் போட்டுடலாம். இது வந்து 200 அடி தான் இந்த போருங்கிறதுனால நான் வெறும் போல்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன், கிளிப்பு போட தேவையில்ல. சப்போஸ் இன்னும் ஆழம் அதிகமாக போச்சுன்னா கிளிப்பு போட்டுக்கிறதும் சேஃப்டி தான். இது இப்போ நம்ம 200 அடிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பண்ணாது. அதனால தேவையில்லாமல் எது கிளிப்பு போட்டுக்கிட்டு அதுக்கு பதில் தான் போல்ட் இருக்குது. போல்ட் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இது வந்து போல்ட்டை போட்டு விட்டு நல்லா டைட் வச்சு விட்ருங்க. டைட் வச்சு விட்டிங்கன்னா மோட்ரு வந்து இறக்கிறதுக்கு இப்போ இதுனாலும் ஓசை பிடிச்சும் இழுக்கலாம், கயிறு இல்லைனாலும் ஓசை பிடிச்சும் இழுக்கலாம். போல்ட் வந்து ஒரு நல்ல சேஃப்டி தான். இதில் என்ன பிரச்சனைனா, காலர் வந்து கட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். எஸ்எஸ் காலரே ஒரு சில இடத்துல கட் ஆகுது, நான் பார்த்துருக்கேன். நான் ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ் காலரே வந்து கட் ஆகிடுது. அந்த எஸ்எஸ் காலர் வந்து கட் ஆகுறது எப்படி கட் ஆகுனா, இப்போ 1.25லேருந்து 1க்கு மாற்றுறதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த 1.25 to 1க்கு மாற்றுறது வந்து நடுவில் வெல்டு வச்சது வந்து கட் ஆயிடுச்சு ஒரு தடவை ஒரு காலரில். இந்த மாதிரி கட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எஸ்எஸ் காலர் கட் ஆனாலும் மோட்டரை இழுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த காப்பர் கம்பி கட்டுறோம்ல, 10 நம்பர் காப்பர் கம்பி, அது வந்து 1 மீட்டர் வாங்கி நல்லா சுற்றி கட்டிட்டோம். இப்போ கயிறு கட்டும்போது அதுலேயும் சேர்த்து கட்டிடுறதுனால அது வந்து நல்லா காலர் பிடிங்கிச்சுனாலும் எதானாலும் இழுக்கும் போது மோட்டர் வந்து இழுத்துடலாம் கயிறை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சீவிட்டேன். ஒயர் வந்து எப்படி சீவணும் அப்படின்னா, முதல்ல இது வந்து இங்கே மேலே இருந்து கீழே போகிற ஒயரு. முதல்ல ரெட் கலரை வந்து சீவிட்டேன். இந்த ரெட் கலர்னு அடுத்து எல்லோ கலர் வந்து கரெக்டாக அந்த ரெட் கலர் சீவ ஆரம்பிக்கிற இடத்துல கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சீவிடுறேன். சீவிட்டு திரும்பவும் ப்ளூ கலரையும் அதேமாரி எல்லோவோட சிலிவு ஆரம்பிக்கிற இடத்துல கட் பண்ணி ப்ளூவையும் வந்து சீவிடணும். இதே மாதிரி ஆப்போசிட் ஒயரையும் எடுத்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து சீவணும். அதை நான் சீவும் போது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு ஒயர், இது மோட்ரு ஒயரை சீவிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூ கலர், ஏன்னா அதில் வந்து ப்ளூ கலர் தான் லாஸ்ட்டாக சீவினேன். அதனால் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் சீவிட்டு ப்ளூ கலர் சிலிவுக்கிட்ட மஞ்சள் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் சீவிறேன். அடுத்து ரெட் கலர் தான் அதில் பெருசாக இருக்குது, அதனால் இதில் ரெட் கலர் வந்து சின்னதாக இருக்கணும். கரெக்டாக இப்போ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு 2 ஒயரையுமே உங்களுக்கு காட்டுறேன், 2 கேபிளையும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெட்டு ஒரு ஒயரில் பெருசாக இருக்குது, ஒரு ஒயரில் சின்னது. ப்ளூ ஒரு இதில் பெருசாக இருக்குது, ஒரு ஒயரில் சின்னது. மஞ்சள் 2 கரெக்டாக
இப்போ வந்து இது நேர் வச்சு ஜாயின் போட்டிங்க அப்படின்னா ஜாயின் வந்து ஒட்டி ஒட்டி இருக்காது, தள்ளி தள்ளி போகும். நான் இதை பாருங்க ஃபுல்லாக முறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஜாயின் வந்து பாருங்க தள்ளி தள்ளி இருக்கும். தெரியுதுங்களா? ஜாயின் வந்து தள்ளி தள்ளி இருக்கும். இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே பிரச்சனை வராது. இதுதான் வந்து ப்ராப்பராக இந்த அளவுக்கு அடிச்சிங்கன்னா தான் ஒயரில் இந்த ஜாயிண்டில் எந்த பிரச்சனையுமே வராது. இது நீங்கள் 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் இந்த ஜாயிண்டில் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டேப் அடிக்கணும் கம்பியில். ஃபஸ்ட்டு டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூலிங் டேப் அடிக்கணும். இப்போ நான் அடிச்சிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி அடிச்சுட்டு கூலிங் டேப் அடிக்கணும். லோக்கல் டேப் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து 3லையுமே அடிச்சாச்சு. திரும்பவும் இந்த கூலிங் டேப் அடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்சுலேஷன் டேப் அடிக்கணும். அடிச்சுட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட வேண்டியதான் டேப் அடிச்சு. இன்சுலேஷன் டேப் வந்து டீர் டேப் மட்டும் யூஸ் பண்ணுங்க. மற்ற டேப்லாம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. இப்போ நான் போன இடத்துலயே வந்து கடையில் ஒரு டேப் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, 2 டேப் கேட்டிருந்ததுக்கு. அது சரியில்லாமல் நான் என்கிட்ட இருந்த டேப்பை தான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வலை, காப்பர் வலை ஏற்கனவே நான் 650 அடி ஏற்கனவே வீடியோலையும் போட்டிருக்கேன். இந்த காப்பர் வலை கட்டணும்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து போட்டிருக்கோம். இந்த காப்பர் வலையை கட்டியிருக்கோம். இதை தாண்டி வந்து சின்ன சின்ன, அதாவது பம்பை வந்து இம்ப்ளர் வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு எந்த மண்ணும் உள்ளுக்கு ஏறாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த வலை கட்டுறோம். சின்ன சின்ன சேரு அது மாதிரி ஏறினா கூட பிரச்சனை இல்லை. இம்ப்ளர் வந்து தேய்மானம் ஆகிற அளவுக்கு எந்த கல்லும் மண்ணும் ஏறாது. அதுக்காக தான் அந்த இது. இப்போ வந்து கயிறை பாருங்க, காப்பர் கம்பிலையும் சேர்த்து கட்டிருங்க, எஸ்எஸ்லையும் சேர்த்து கட்டிருங்க. இப்போ 2லையும் கட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இனிமேல் வந்து மோட்டரை தூக்கி இறக்கலாம். பார்த்தீங்கன்னா மோட்டர் தூக்கி இறக்குவோம். நான் கயிறை வந்து இந்த பில்லரில் வந்து சுற்றிக்கிட்டோம். ஏன்னா கீழே போக வெயிட் அடிக்கும். அதுவும் இல்லாமல் ஒயரை வந்து 10 அடி 15 அடிக்கு ஒரு தடவை டேப் அடிக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒயரை மொத்தமாக தொங்க விடும்போது ஒயர் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒயர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து டேக் போடுறாங்க. அந்த டேக் போட்டிங்கனாலும் வந்து ஒயரை இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒயர் வந்து டேமேஜ் ஆகும். டேக் போடுறதும் தப்பு. இந்த டேப்பும் வந்து ஒரே இடத்துலையும் சுற்றக்கூடாது. டேப்பை கொஞ்சம் வந்து அகலமாக சுற்றணும். மேலேங்கிலையும் அகலமாக சுற்றுனீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒயர் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல், அதே மாதிரி வெயிட் வந்து அதிகம் அடிக்காமல் இழுத்து பார்த்து அடிங்க டேப்பு. இப்போ வந்து இந்த ஓஸ் வந்து இழுத்துருந்தப்ப இது சிட்டிங்கிறதுனால வெளில போட முடியல, உள்ளுக்கு தான் போட்டிருந்தோம். மாடியிலேயே சின்ன இடம், அதனால் மடங்கிருச்சு. இதை வந்து கீழே ஃப்ளாட்டான இது வச்சு கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா ஒயர் டேமேஜ் இல்லாமல் அழகாக திரும்பவும் ஓஸை வந்து டேமேஜ் இல்லாமல் அப்படியே திரும்ப இருந்த மாதிரி ஆக்கிடலாம். இதனால் பெரிய ஃபால்ட் ஒன்றும் வராது ஓஸில். ஃபுல்லாக இறக்கிட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக இறக்கி விட்டுறலாம் ஓஸை. இறக்கிட்டு இப்போ பாருங்க, மூடியை வந்து மாட்டிட்டோம். மூடியை மாட்டிட்டு டைட் வச்சுட்டு இந்த பைப்பு வந்து எப்படின்னா, இந்த போர் வந்து ரொம்ப கீழே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 அடி 4 அடிக்கு கீழே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுக்கும் போது. அப்புறம் இப்போ பைப் வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுருக்கோம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரிஞ்சு பைப் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி இதுக்கு வந்து ஃபிட்டிங்ஸ் போட்டுடலாம். ஃபிட்டிங்ஸ் போட்டுட்டு மோட்டரை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே இதில் பார்த்தீங்கன்னா ஜிஏ யூனியன் இருந்துச்சு. ஜிஏ யூனியன் தயவு செஞ்சு இதில் யூஸ் பண்ணாதீங்க யாருமே. அது வந்து நாளாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கழட்ட முடியாமல் போயிடுது. கழட்ட முடியாமல் போகிறதுனால அடிக்கும் போது ஏதாவது ஒன்று உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிவிசி இல்லைனா யூபிவிசி, சிபிவிசி அந்த மாதிரி யூனியன் யூஸ் பண்ணிங்கன்னா கழட்டும் போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து பிவிசி யூனியன் தான் மாட்டினேன். இப்போ வந்து மோட்ரு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யூனியன் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டரில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். முதல்ல கனெக்ஷன் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டார்டர் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, கான்டாக்ட் வந்து விழுவில். அது இல்லாமல் மீட்ரு, வோல்ட் மீட்ரு, ஆம்ஸ் மீட்ரு எதுவுமே வேலை செய்யலை. அது வந்து வோல்ட் மீட்ரு, ஆம்ஸ் மீட்ரு எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக வச்சுக்க சொல்லுங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட. இப்போ இதை மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு பேனல் எடுத்துகிட்டு போய் சரி பண்ணி கொண்டு வந்து மாட்டிட்டோம். இப்போ வந்து மோட்டரை ஆன் பண்ணி பார்ப்போம். மோட்டர் வந்து பாருங்கள் சூப்பராக ஓடுது. தண்ணி வந்து எப்போவுமே இம்ப்ளர் கம்மியாக இருக்கும்போது தண்ணியோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இம்ப்ளர் ஸ்டேஜ் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து வர்ற அளவு கம்மியாக தெரியும், ஆனால் ரொம்ப நேரம் ஓடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.